தி மிராக்கிள் மார்னிங் என்பது நம் வாழ்க்கையை மாற்றும் ஒரு காலை பழக்கம். இந்த புத்தகம் சொல்லும் முக்கிய விஷயம், நாளை நாம் எப்படி தொடங்குகிறோமோ அந்த நாள் அப்படியே அமையும். தினமும் சில நிமிடங்கள் நமக்காக ஒதுக்கும்போது மன அழுத்தம் குறையும், தன்னம்பிக்கை உயரும், உடலும் மனமும் சக்தி வாய்ந்ததாக மாறும், கவனம் அதிகரித்து வேலைகள் தெளிவாக நடக்கும். சுருக்கமாக சொன்னால், தி மிராக்கிள் மார்னிங் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளையும் சரியாக தொடங்க கற்றுத்தரும். வணக்கம். உங்க நாள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அலாரம் அடிச்ச உடனே ஸ்னூஸ் பட்டனை தட்டிட்டு அப்புறம் அவசரமா எந்திரிச்சு ஓடுறீங்களா? இப்படி ஆரம்பிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்துதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஆல் எல்ராடோட த மிராக்கிள் மார்னிங் புக்ல அதான் சொல்றாரு. நம்ம காலையில பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே மாத்துமா? அது எப்படின்னு தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வாங்க, அந்த அற்புத ரகசியத்தை நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? அத பத்தி தான் இப்போ பேச போறோம். ஒரு பக்கம் பார்த்தா நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நம்மால நிச்சயமா வாழ முடியும்னு நம்ம கனவு காண்ற ஒரு வாழ்க்கை. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அததான் திறன் இடைவெளின்னு சொல்றாங்க. வாங்க, அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு சர்வேல ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? 100 பேர்ல கிட்டத்தட்ட 95 பேர் அவங்க உண்மையிலேயே வாழ நினைச்ச வாழ்க்கைய வாழாம இது கிடைச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 95% மக்கள். ஏன் ஏன் இப்படி நடக்குது? நம்மள பல பேரால ஏன் நம்மளோட முழு பொட்டென்ஷியலை வெளிப்படுத்தி வாழ முடியல? அப்படி நம்மள கட்டி போடுற அந்த தடைகள் தான் என்ன? வாங்க, அத பத்தி தான் அடுத்ததா பார்க்க போறோம். இந்த புக்க பொறுத்த வரைக்கும் நம்மள முன்னேற விடாம ஒரு சங்கிலி மாதிரி கட்டி போட்டிருக்கிறது 2 மனத்தடைகள் தானா? அது என்னன்னு பார்க்கலாமா? அதுல முதல் தடைக்கு பேரு தான் ரியர் வியூ மிரர் சிண்ட்ரோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வண்டியோட ரியர் வியூ மிரரை மட்டுமே பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி. நம்மளோட கடந்த காலத்தை மட்டுமே பார்த்துட்டு நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்றது. யோசிச்சு பாருங்க, முன்னாடி பார்க்காம வெறும் கண்ணாடிய மட்டும் பார்த்து ஓட்டுனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம பழைய தோல்விகளையே நினைச்சிட்டு புதுசா எதையுமே முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் இந்த மனத்தடை. 2வது தடை என்னன்னா, நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் தனித்தனியா பாக்குறது. உதாரணத்துக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தானே ஒர்க் அவுட் பண்ணல, அதனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முடிவும் ஒரு டாமினோ மாதிரி. ஒன்னு சாஞ்சா அது வரிசையா எல்லாத்தையும் சாட்சினும். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பான முடிவுகள் தான் ஒன்னு சேர்ந்து போக போக நம்ம கேரக்டரையே மாத்திடுது. நீங்க ஒரு விஷயத்த எப்படி செய்றீங்களோ அப்படிதான் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. இந்த ஒரு வரிக்குள்ள அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. நீங்க காலையில எந்திரிச்சதும் உங்க பெட்டை சரியா மடிச்சு வச்சா உங்க வேலையும் அதே மாதிரி ஒழுங்கா செய்வீங்க. சின்ன விஷயத்துல நம்ம காட்டுற அந்த ஒரு ஒழுக்கம் தான் பெரிய விஷயங்கள்ல நம்ம வெற்றியையே தீர்மானிக்குது. சரி, இந்த மனத்தடைகள்ங்கிற சங்கிலிய இப்படி உடைக்கிறது? அதுக்கான பதில் இந்த புத்தகத்தோட ஆத்தர் ஹால் எல்ராட்டோட வாழ்க்கையில நடந்த ஒரு நம்பவே முடியாத சம்பவத்துல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அவருக்கு வெறும் 20 வயசு இருக்கும்போது ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் அவர் இதயமே துடிக்கல. டாக்டர்ஸ் அவர் இறந்துட்டாருன்னே சொல்லிட்டாங்க. அப்புறம் உயிர் பிழைச்சாலும் மூளையில நிரந்தர பாதிப்பு இருக்கும், இனி நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் பொய்யாக்கி மீண்டு வந்து ஒரு சூப்பரான வாழ்க்கைய வாழ்ந்து காட்டினார். அந்த அனுபவம் தான் இந்த மிராக்கிள் மார்னிங் கான்செப்டை உருவாக்க அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. சோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கைய மாத்தணுமா? முதல்ல உங்க காலைய மாத்துங்க. தினமும் காலையில அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு நாளைக்கு எதிர்க்கிறீங்களா, இல்ல ஒரு நோக்கத்தோட உற்சாகமா எந்திரிக்கிறீங்களா? அந்த ஒரு முடிவுதான் உங்க அன்னைக்கு நாள் எப்படி போக போகுது, ஏன் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுங்கிறதே தீர்மானிக்குது. ஓகே, அப்போ அந்த மிராக்கிள் மார்னிங்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். இதுக்கு அடித்தளமா இருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 6 பயிற்சிகள். இந்த 6 பயிற்சிகள் தான் இந்த மிராக்கிள் மார்னிங் கான்செப்டோட ஹார்ட்டே. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சேவர்ஸ் அப்படின்னு ஒரு அக்ரானிம் இருக்கு. அதாவது S for silence, A for affirmations, V for visualization, E for exercise, R for reading, S for scribing. இந்த 6 விஷயங்களும் சேரும்போது தான் அந்த மேஜிக் நடக்குது. இதுல 3 விஷயங்களை பார்க்கலாம். அமைதி, உறுதிமொழிகள், அப்புறம் காட்சிப்படுத்துதல். இது 3மே நம் மனசை தயார் பண்றதுக்கு தான். சைலன்ஸ் நம்ம மன அழுத்தத்தை குறைக்கும். அஃபர்மேஷன்ஸ் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். விஜுவலைசேஷன் நம்ம இலக்குகளை நம்ம மனக்கண்ல கொண்டு வந்து வெற்றிக்கான பாதைய ரொம்ப தெளிவா காட்டும்.
அதே மாதிரி அடுத்த 3 விஷயங்கள் உடற்பயிற்சி, படித்தல், அப்புறம் எழுதுதல். இது 3மே ஆக்ஷன் சம்பந்தப்பட்டது. எக்ஸசைஸ் நம்ம உடலுக்கு எனர்ஜி கொடுக்கும், ரீடிங் நம்ம அறிவை வளர்க்கும், ஸ்கிரைபிங் அதாவது எழுதுறது நம்ம எண்ணங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இப்படி மனசையும் உடலையும் ஒரே நேரத்துல நம்ம பலப்படுத்துறோம். இந்த மிராக்கிள் மார்னிங் ருட்டீனோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுதான். இதை யாரு வேணும்னாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். சரி, இதை எப்படி ஒரு நிரந்தரமான பழக்கமா மாத்துறது? அதுக்கும் ஒரு சூப்பரான வழி இருக்கு, வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் இதுல இருக்கிற சூப்பரான விஷயம். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கா? அப்படி செய்யலாம். இல்ல ரொம்ப பிஸியான ஆளா நீங்க? பரவாயில்ல, வெறும் 6 நிமிஷத்துல கூட இந்த 6 பயிற்சிகளையும் செஞ்சு முடிக்கலாம். ஆமாங்க, வெறும் 6 நிமிஷம்தான். இதுக்கப்புறமும் எனக்கு டைம் இல்லன்னு சாக்கு சொல்லவே முடியாது, இல்லையா? எந்த ஒரு புது பழக்கத்தையும் உருவாக்க 30 நாள் ஆகும்னு சொல்வாங்க. அத 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். முதல் 10 நாள் நிஜமாவே ரொம்ப கஷ்டமா, நரக வேதனையா இருக்கும். அடுத்த 10 நாள், அதாவது 11லிருந்து 20வது நாள் வரைக்கும் கொஞ்சம் பழகிடும், பரவாயில்லையேன்னு தோணும். ஆனா கடைசி 10 நாள்ல தான் மேஜிக்கே நடக்கும். அது உங்களுக்கே தெரியாம உங்க கேரக்டரோட ஒரு பகுதியா மாறிடும். இந்த 30 நாள் சேலஞ்சை ஏத்துக்க நீங்க தயாரா? இந்த பயணத்துல தனியா போறதை விட கூட ஒரு பார்ட்னரை வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு இந்த புக்ல சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நாம டல்லா இருக்கும்போது அவங்க நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்க சோர்ந்து போகும்போது நாம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். இப்படி சேர்ந்து முயற்சி பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகமாகுது. சரி, இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய நாளைய காலை எப்படி இருக்க போகுது? மறுபடியும் அதே ஸ்னூஸ் பட்டன், அதே அவசரம்தானா? இல்ல ஒரு அற்புதமான தொடக்கமா இருக்க போகுதா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இது போன்ற வீடியோ பிடித்திருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மேற்கொண்டு வீடியோ உருவாக்க எனக்கு ஊக்கமாக இருக்கும்.